சீமான் அவர்களையும் மணியரசன் அவர்களையும் நீங்க எதிர்க்கிறீங்க, அவங்களுக்குள்ள என்ன வேறுபாடுகள் உணர்றீங்க? அதாவது சீமான் அவர்களும் மணியரசன் அவர்களும் தமிழ் தேசியம்னு பேசிக்கிறாங்க, கருணாநிதி அவர்களை எதிர்க்கிறாங்க, திமுகவை எதிர்க்கிறாங்க. ஆனால் இவர்கள் தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் கன்னடர்களையும் இணைத்து கொண்டுதான் அந்த அரசியலை செய்யறாங்க. தமிழ் தேசியம் என்ற பெயர் வைத்துக் கொள்வது தவறு என்பதுதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. ஒடிசா பாண்டியன் போன்றவர்களின் பிரச்சனையின் அடிப்படையில இப்போ தமிழர்கள் இல்லாம தமிழ்நாட்டுல பல அரசியல் போட்டிகள் ஈடுபடுறாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த கருத்து? ஒடிசாவில் நடந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் இது ஒரு பாடமா அமைஞ்சிருக்குது. குறிப்பாக தமிழ் தேசியம், தமிழர் தேசியம், தமிழருக்கான முன்னெடுப்பவர்களுக்கு இது ஒரு அரசியல் பாடத்தை மீண்டும் எடுத்திருக்குது. தற்போது சொல்லக்கூடிய சொல்லாடல் ஜாதிகள், இந்த மது போதை பிரச்சனைகள், இந்த ஜாதி சண்டைகள், இது எல்லாமே காவல்துறை மிக பெரும்பான்மையாக கட்டுப்படுத்த முடியும். காவல்துறை நினைத்தால் முடியும். காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் இதற்கு பொறுப்பு. அப்போ திமுக என்ன செய்யணும்? இப்போ ஆட்சியில் இருக்கும்போதே மூடணும். நான் இப்போ சொல்லுவது நடக்கும் பாருங்க. சரியாக ஒரு 50லேருந்து 100 கடைகளை அடைப்பாங்க. தமிழ்நாடு அளவில் அடைச்சிட்டு நாங்கள் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களும் இந்த பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. திருமா அவர்கள் போராட்டம் செஞ்சிருக்காரு அப்படின்னா அது நகைச்சுவையாக இருக்கு. என்ன போராட்டம் செய்கிறீங்க? நீங்கள் கூட்டணியை விலக்கிக்கணும். இதன் வழியாக அரசியல் உரிமையான அரசாங்கத்தில் நீங்கள் பங்கு பெறுகின்ற எம்பி பதவி, மற்ற பதவிகளை நீங்கள் துறக்கணும். அதுதான் உண்மையான போராட்டம். மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அளித்து மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அளிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். மீடியா ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இருப்பது தமிழர் தேசிய கூட்டமைப்பு நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்களையும் மணியரசன் அவர்களையும் நீங்க எதிர்க்கிறீங்க, அவங்களுக்குள்ள என்ன வேறுபாடுகள் உணர்றீங்க? முதலில் என்னுடைய பெயரையும் என்னுடைய அடையாளத்தையும் சொல்வது முக்கியத்துவமாக நான் நினைக்கிறேன். என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணன், தமிழர் தேசிய கூட்டமைப்பின் நிறுவனர். என்னுடைய தமிழருக்கான அடையாளம் என்பது என்னுடைய தமிழர் குடி அகமுடையார் என்பதன் மூலமாகத்தான் இந்த தமிழருக்கான அடையாளமாக கருதுவதனால இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போது ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசியம், தமிழர், தமிழ் என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற கட்சிகளே எதுவுமே அதன் அடிப்படையில் இயங்கலை. அதாவது சீமான் அவர்களோ மணியரசன் அவர்களோ தமிழ் தேசியம்னு பேசிக்கிறாங்க, கருணாநிதி அவர்களை எதிர்க்கிறாங்க, திமுகவை எதிர்க்கிறாங்க. ஆனால் இவர்களும் தெலுங்கர்களை கூட வைத்து கொண்டு தான் செயல்படுறாங்க. அப்படிங்கிறபோது இதில் என்ன வேறுபாடு இருக்குது, தமிழ் தேசியம்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ சீமான் அவர்களும் அதே மாதிரி கலைஞர் அவர்களை எதிர்க்கிறாரு, கலைஞர் அவர்களின் குடும்பத்தை எதிர்க்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு. ஆனால் தெலுங்கர்களையும் வைத்துக்கொண்டு, தமிழர் அல்லாதவர்கள் வைத்துக்கொண்டு, குறிப்பாக தெலுங்கர்களையும் வைத்துக்கொண்டு இவர்கள் இயங்குகிறாங்க. அப்போ இங்கே என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில், தமிழருடைய சொந்த நாட்டில், அவர்களுடைய வீட்டில் தமிழர் அல்லாதவர்கள் மூலமாக தான் தமிழர்களுக்கு பிரச்சனை. எதற்கு தமிழ் தேசியம்னு வர்றோம், எதற்கு தமிழர் என்ற சொல்லாடல் பயன்படுத்தி வர்றோம்? நாம் தமிழர்னு கட்சி பேர்லாம் வச்சுருக்கிறாங்க. எதற்கு அணுகி வர்றோம்? தமிழர்களுக்கு உழைப்பதற்கு வர்றோம். அப்போ தமிழர்களுக்கு உழைப்பதற்கு வர்றோம் அப்படின்னா அப்போ தமிழர்களுக்கு பிரச்சனை. அந்த தமிழர்களுக்கு பிரச்சனை என்பது யார் மூலம், என்ன செய்ய வர போகிறீங்க அப்படிங்கிற போது தமிழருக்கு தமிழர் அல்லாதவர்கள் மூலம் இந்த தமிழ்நாட்டில் பிரச்சனை. அப்புறம் எதுக்கு நீங்கள் தமிழர் அல்லாதவரை வைத்துக்கொண்டு இயங்குறீங்க? தமிழர் அல்லாதவர்களும் இதற்கு உதவுவதாக இருந்தால் உதவ போகிறாங்கன்னு சொன்னாலும் கூட அப்போது அவர்கள் வெளியிலிருந்து தான் உதவி பண்ணணும். அதாவது தமிழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது அப்படிங்கிறத அவங்க ஆதரிக்கணும். இதுதான் அவர்கள் செய்கின்ற உதவி. ஆகையினால இவங்க அந்த தமிழர் அப்படின்ற சொல்லாடலுக்கோ தமிழ் தேசியம் இது எதற்குமே அவங்க அடிப்படையில் இவர்கள் அந்த அடிப்படையை கடைபிடிக்கவில்லை. இவர்களை தமிழ் தேசியம், தமிழருக்கான அமைப்பு, இயக்கங்கள், கட்சி என சொல்லிக்கொள்வதே தவறு அப்படிங்கிற அடிப்படையிலேயே இவங்க அதில் தவறாகி போகிறது.
அப்படிங்கிறதுனால இவர்கள் அதுக்கடுத்து இவர்கள் சொல்ல போகிற செய்கின்ற காரியங்கள் எதுவுமே தமிழ் தேசியமாகவோ தமிழருக்கானதாகவோ இருக்க வாய்ப்பில்லை. தமிழர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்றதில்லை அப்படின்னு தான் சொல்றீங்களா? அடிப்படையே தவறாக போயிடுது. இங்கே அடிப்படையே தவறாக போயிடுது. அப்போ தமிழருக்கு தமிழர் அல்லாதவர்கள் மூலம் பிரச்சனைங்கிறது தான் இங்கே வந்து யாருமே இங்கே குறிப்பிடலை. அவர்களாக நினச்சிக்கிட்டாங்க, எல்லோரும் இதை மக்கள் நினைத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையை பேசுகிறதே கிடையாது. பிரியாணி என்கின்ற பேரில் புளியோதரையை ஒரு பாக்கெட்டில் அடைச்சி கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இவர்கள் செய்கிறாங்க. தமிழ் தேசியம் இங்கே புது வகையான எதிர்பார்ப்புக்கு தமிழ் தேசியம் தமிழருக்கான இது தமிழர் தலைப்பு தான் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே. அப்படிங்கிறதுனால இதை சொல்லி இவர்களும் இந்த தெலுங்கு தேசியம் தமிழர் அல்லாதவர்களுடைய நலனுக்காகவும் தமிழருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இவர்கள் செய்ய துணிவில்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். தமிழ் தேசியமா இருக்குல்ல, தமிழ் தேசியமா இருக்கட்டும், அடிப்படை விஷயங்கள் வந்து என்ன விஷயங்கள் பண்ணலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படையே தவறு என்பதை நான் முன்னவே குறிப்பிட்டேன். தமிழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படுவது இல்லை. அதே போல் இப்போ இவங்க வந்து இப்போ மணியரசன் அவர்களோ சீமான் அவர்களோ போராட்டம் நடத்தும் பொழுது, இப்போ உதாரணமாக கோவில்களில் தமிழ் வழிபாடு அப்படின்றது அதுக்கான போராட்டம் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா அதை வரவேற்கிறோம். ஆனால் கோவில்களில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் கட்டி வைத்த கோவில்களில் தமிழர்களை மட்டுமே அர்ச்சனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு தான் போராட்டம் நடத்தணும். இவர்கள் இன்னும் இந்த தமிழ் தேசியத்தின் சிந்தனையிலே இருக்கிறதுனாலேயே தான் தமிழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக தமிழ் மொழிக்கான அர்ச்சனை செய்வது அப்படின்றாங்க. அப்போ இதற்கு ஒரு போராட்டம். இனி அடுத்த தலைமுறை வந்து தான் தமிழர்களை அர்ச்சனை செய்ய சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட முடியாது. ஆகையினால நம்ம வந்து இப்போயே போராடும் பொழுதே தமிழர்களை அந்த குடிகள், நாங்கள் ஜாதிகள்னு சொல்ல மாட்டோம், குடிகளுக்கும் ஜாதிகளுக்கும் வேறுபாடு இருக்குது. அப்போ தமிழர் தோற்றுவித்த இந்த சமத்துவமான குடிகளில் உள்ள தமிழர்களை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டியதானே அப்படின்னு போராட்டம் பண்ண வேண்டியதானே. இவர்கள் வந்து வடக்கிந்திய தற்போது சொல்லாடலில் உள்ள வட இந்தியர்களை எதிர்ப்பதை கூடிய கட்சிகளாக தான் இவர்கள் இருக்கிறாங்க. தமிழ் தேசிய கட்சிகளாக இல்லை. இவர்கள் தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் கன்னடர்களையும் இணைத்து கொண்டு தான் அந்த அரசியலை செய்கிறாங்க. தமிழ் தேசியம் என்ற பெயர் வைத்துக் கொள்வது தவறு என்பது தான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அவர்களுக்கென கட்சிகள் வைத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கென இயக்கம் வைத்துக் கொள்ளலாம், அந்த கட்சியில் யாரெல்லாம் சேர்ந்து கொள்ளலாம் என்பது அவர்களுடைய ஜனநாயக அரசியல் தன்மை. அந்த ஜனநாயக அரசியல் தன்மையை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடாது, தமிழர் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, தமிழ் என்ற சொல்லாடலை அவர்கள் கட்சியில் பயன்படுத்தக்கூடாது என்பதன் அடிப்படையாகவே நம்ம அதிலேயே தவறு செஞ்சுட்டாங்க. ஒடிசா பாண்டியன் போன்றவர்களின் பிரச்சனையின் அடிப்படையில் வந்து இப்போ தமிழர்கள் இல்லாம தமிழ்நாட்டில் வந்து பல அரசியல் போட்டிகள் வந்து ஈடுபடுறாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த கருத்து? ஒடிசாவில் நடந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக தமிழ் தேசியம், தமிழர் தேசியம், தமிழருக்கான முன்னெடுப்பவர்களுக்கு இது ஒரு அரசியல் பாடத்தை மீண்டும் எடுத்திருக்குது. நாமளா போய் படித்து தெரிந்து கொண்டு நாம் என்னென்ன தீமைகளை அடைஞ்சோம் அப்படிங்கிறத அனுபவத்தால் பெற்றதை விட அவர்கள் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை எடுத்து செய்யுங்க, நீங்கள் தமிழர் தேசியத்தை எடுத்து செய்யுங்க, நீங்கள் தமிழருக்கானதை எடுத்து செய்யுங்க அப்படிங்கிறத இந்த வி.கே. பாண்டியன் ஒடிசாவில் நடந்த ஒரு அரசியல் சம்பவம் இதில் உணர்த்தி இருக்குது. அதில் வந்து பிஜேபியின் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, தமிழர் அல்லாத, அதாவது ஒடிசாவை சேராத ஒரு தமிழர் எப்படி இங்கே ஆட்சிக்கு அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியும், வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அதில் வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து எப்படின்னா இந்திய சட்டத்திட்டங்களை அவர்களே எதிர்க்கிறாங்க. நாங்கள் வந்து தமிழருக்கான ஒரு இறையாண்மை அரசு சட்டத்தை, அரசியல் சட்டத்தின் மூலமாக ஒரு அரசு அமையணும், முழு இறையாண்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிற நாங்கள் தான் சொல்லணும். இங்கே தமிழர் அல்லாதவர்கள், இங்கே தெலுங்கர்கள் தொடர்ச்சியாக அரசியல் மூலமாக அதிகாரத்திற்கு வந்து தமிழரின் தலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல் எல்லா துறைகள்லையுமே இருக்கிறாங்க. அதே போல் காவல்துறை முதற்கொண்டு தேவையில்லாத இடங்கள்லையும் தமிழரை மட்டுமே வைத்துக்கொண்டு அதிகாரியாக வைத்து செயல்பட வேண்டிய ஒரு நிலையை மாற்றி இன்றைக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வேண்டுமென்றே
அந்த வட மாநிலத்தவர்களையும் மற்றும் தமிழர் அல்லாதவர்களையும் முதன்மையாக வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து தமிழர்களை கொத்தடிமைகளாக ஆட்சி செய்து கொண்டு வர்றாங்க. இதை வந்து மிக தெளிவாக உணர்த்தி இருக்குது. ஏன் நீங்கள் வந்து தமிழருக்கான ஒரு இறையாண்மை உள்ள தமிழர்கள் ஏற்படுத்தப்படும் சட்டத்தை தமிழர்களே உறுதியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்தவித இடையூறு இல்லாத அளவிற்கு நம்மளுடைய அரசியல் வலிமை பெற வேணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தானே இதை நம்ம உணர்றோம். அதனால் தமிழர் நாட்டில் குறிப்பாக அதுவும் அரசியலில் தமிழர் அல்லாத தெலுங்கர்கள் இங்கே இருப்பவர்கள் அந்த தமிழருக்கான அரசியலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நான் இங்கே முன்வைக்கின்றேன். இப்போ சமீபத்தில் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயம் சம்பவம், அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கள்ளச்சாராயம் மற்றும் இந்த டாஸ்மார்க்கில் விற்கப்படும் மது மற்றும் இந்த அபீன், கஞ்சா போன்ற மது வகைகள் எல்லாமே இங்கே வந்து தமிழ்நாட்டிற்கு புதுமையாக கடந்த நூற்றாண்டுகளாகத்தான் இங்கே வந்து அதிகமாக விதைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து முழுமையாக மக்கள் அனைவரும் சேர்ந்து எதிர்க்க வேணும். எதிர்க்காமல் விட்டதுனால இப்போ என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதர்களை மது போதைக்கு குடிக்காமல் இருப்பதற்கு பிரச்சாரம் செய்து இதை மாற்றிவிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 20 வருடங்களாக கடைகளையும் இந்த விற்பனைகளையும் நிறுத்தினால் ஒழிய இந்த மது போதையை மக்கள் அழிவதை, ஒரு குடும்பங்கள் சிதைவதை, மது போதையினால் சிதைவதை தடுக்க முடியாது என்கின்ற வகையில் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்படினால இந்த பிரச்சனையை வந்து தனித்தன்மையாக பார்க்காம அனைத்து மது போதைகளையும் விற்பனை செய்யக்கூடாது, உற்பத்தி செய்யக்கூடாது என்ற ஒரு தடையை யார் அரசியல் மூலியமாக அதன் மூலமாக வர அரசின் மூலமாக வர சட்டங்களை ஏற்படுத்தி இதை நடைமுறைப்படுத்தாமல் இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த 50 பேர் ஒரே நாளில் ஓரிரு நாள்களில் இறந்ததுனால நம்மளுக்கு இது ரொம்ப பெருசாக தெரியுது, இன்றைக்கு பேசப்படுது. ஆனால் தினந்தோறும் குடும்பங்கள் அழிந்து உயிர்கள் போய்கிட்டு தான் இருக்குது இந்த மது போதையினால். மற்றும் அந்த போதையில் சம்பந்தமான அனைத்து விடயங்களிலும் இளைஞர்கள் இன்றைக்கு மிகவும் வயது குறைந்த இளைஞர்களும் பள்ளி சிறுவர்கள் கூட மது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த பிறகு தனி மனிதர்களை கூப்பிட்டு தனி மனிதர்களை திருத்தி இனி வந்து இந்த ஒரு மது போதைக்கு அடிமையாகிற நிலையை திருத்தி கொண்டு வர முடியாது. அரசு தான் சட்டம் போட்டு கொண்டு வரணும். அரசு உண்மையான அரசாக இருந்தால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் சேர்ந்து கடந்த ஆட்சி காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட போராட்டங்களை விட மிக அதிகமான ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட மிக அதிகமாக இந்த போராட்டத்தை எடுத்து அரசை இந்த மது போதைக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இப்போது இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாரம் வந்து வருடமாக வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த மது போதை மற்றும் இந்த நாங்கள் தமிழர் குடிகள் தான் சொல்லுவோம், தமிழர் குடிகள் தான் சொல்லணும். அதை தற்போது சொல்லக்கூடிய சொல்லாடல் வந்து ஜாதிகள், இந்த மது போதை பிரச்சனைகள், இந்த ஜாதி சண்டைகள், இது எல்லாமே காவல்துறை மிக பெரும்பான்மையாக கட்டுப்படுத்த முடியும். ஏற்கனவே அரசாங்கம் விதித்திருக்கிற மது சம்பந்தமான சட்டங்களை அரசாங்கமே மீறிக்கொண்டு தான் இருக்குது. ஏற்கனவே மது போதைகள், டாஸ்மார்க் மதுபானங்கள் இருக்குது. அதுலேயுமே அவர்கள் சொன்ன கட்டுப்பாடுகள் எதுவுமே இங்கே கடைபிடிக்கப்படுவதில்லை. அப்போது இங்கே வந்து சட்டங்கள் வந்து முழுமையாக இந்த மது போதைகளை நிறுத்தணும், இந்த ஜாதி சண்டைகளெல்லாம் ஒழியணும் அப்படின்னா காவல்துறையால் முடியும். காவல்துறை நினைத்தால் முடியும். காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர் தான் இதற்கு பொறுப்பு. அப்புறம் எதுக்கு அந்த துறையை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க? அந்த துறையை நடத்துதா? இப்போது அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் சட்டத்தில். அப்போ அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற மாதிரி காவல்துறையை தனித்து இயங்க விட்டு காவல்துறை தனித்து இயங்கு தான் இதை கட்டுப்படுத்தாமல் இருக்குதா? அப்படி கிடையாது. ஆகையினால இதற்கு அனைத்துமே ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு. அடுத்து திருமா அவர்கள் வந்து போராட்டம் செஞ்சுருக்காரு அப்படின்னா அது நகைச்சுவையாக இருக்குது. என்ன போராட்டம் செய்கிறீங்க? நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டணியை விலக்கிக்கணும். இதன் வழியாக வந்த அரசியல் உரிமையான அரசாங்கத்தில் நீங்கள் பங்கு பெறுகின்ற எம்பி பதவி, மற்ற பதவிகளை நீங்கள் வந்து துறக்கணும்.
அதுதான் உண்மையான போராட்டம். அதுதான் உண்மையான போராட்டம். இப்போ அது மாதிரி இப்போ இவங்களே திமுகவே செய்வாங்க. இனி வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 5 மதுபான கடைகளை, ஒரு 2 மதுபான கடைகளை, தமிழகம் முழுவதும் ஒரு 50 ஒரு 100 கடைகளை அடைத்து விட்டுட்டு நாங்களும் வந்து இந்த மதுபான கடைகளை மூட போகிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை நம்பக்கூடிய அந்த திமுகவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இருப்பாங்க, பொதுமக்களும் இருப்பாங்க. ஆக அந்த வகையில் இந்த திருமா அவர்கள் செய்கிறது வந்து நகைச்சுவையாக தான் இருக்குது. அப்போ திமுக என்ன செய்யணும்? இப்போ ஆட்சியில் இருக்கும்போதே மூடணும். நான் இப்போ சொல்லுவது நடக்கும் பாருங்கள். சரியாக ஒரு 50லேருந்து 100 கடைகளை அடைப்பாங்க. தமிழ்நாடு அளவில் அடைச்சிட்டு நாங்கள் வந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களும் வந்து இந்த பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அதையும் நம்பக்கூடிய நிலைமையில தான் இப்போ இருக்கிறாங்க. ஆகையினால திருமாவர்கள் அவர் உண்மையாக போராடுகிறார் என்றால் எம்பி அவர்கள் கட்சியில் உள்ள எம்பி பதவியை விலக்க வேண்டும், எம்பி பதவியை துறக்க வேண்டும். இப்போ அதைத்தான் செய்யணுமே ஒழிய இது எல்லாமே நகைச்சுவை கூத்து தான், அரசியல் கூத்தாகத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த மது போதை பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஜாதி பிரச்சனைகளாக இருக்கட்டும், காவல்துறை கண்டிப்பாக இதை அதற்குத்தானே சட்டம் இருக்குது, அதற்குத்தானே காவல்துறை இருக்குது. ஆகையினால் அதற்குத்தானே அரசு கட்டமைப்புகள் இருக்குது. ஜாதி பிரச்சனைகளையும் இந்த மது போதை பிரச்சனைகளையும் அரசு நினைத்தால் ஓரிரு மாதத்திலேயே இதை வந்து சரிப்படுத்திவிட முடியும். இதற்கு ஏற்கனவே இதில் குற்றவாளிகளாக இருக்கிற அனைவரையும் தண்டிப்பதின் மூலம் இனிமேல் இந்த குற்றங்களே வராத அளவுக்கு மது போதையும் இந்த ஜாதி சண்டைகளும் கண்டிப்பாக ஒழித்து விட முடியும். அதை அவர்கள் செய்ய மாட்டாங்க. தமிழருக்கான தமிழர் கொள்கையுடைய அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசாங்கம் வந்தால் தான் இந்த ஒரு நிலைமை மாறும். சுயநலமில்லாத தமிழர்களாகவும் இருக்க வேண்டும், தமிழர் கொள்கைக்குள்ள கட்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த நிலைமை முழுமையாக மாறும். மற்றவை எல்லாமே இது எல்லாமே அரசியல் நாடகம்தான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அளித்து மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அளிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்.